மீனவர்கள், ஆதி திராவிடர்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், மிகவும் பின்தங்கியவர்கள், சிறுபான்மையின மக்கள் ஆகிய அனைவருக்கும் அரசின் நலத்திட்ட உதவிகள் நேரடியாக செல்லக்கூடிய வகையிலே நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். உதாரணத்திற்கு எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, அது விலையில்லா மின்விசிறி, கிரைண்டர் வழங்குகின்ற திட்டமாக இருந்தாலும், அதே போன்று அம்மா திட்டம் மூலம் சான்றிதழ் வழங்குகின்ற திட்டமாக இருந்தாலும், விலையில்லா மடிக்கணினி வழங்குகின்ற திட்டமாக இருந்தாலும், பள்ளிக்கூட மாணவ மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்குகின்ற நிகழ்வாக இருந்தாலும், நேரடியாக அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கே சென்று மணிக்கணக்கிலே இருந்து மக்கள் சிரமப்படாமல் கொடுத்து அம்மாவுடைய ஆட்சியிலே இன்றைக்கு அவர்கள் மகிழ்ந்திருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். விலையில்லா மிக்சியை பொறுத்தவரை 65,000 குடும்பங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். தாலிக்கு தங்கம் வழங்குகின்ற திட்டத்தின் மூலம் 3,000 குடும்பங்கள் பயன்பெற்றிருக்கின்றது. அதே போன்று மடிக்கணினி பொறுத்தவரை 7,000 மாணவ மாணவர்கள் பயன்பெற்றிருக்கின்றார்கள். விலையில்லா மிதிவண்டி 12,000 பேர் பயன்பெற்றிருக்கின்றார்கள். எனவே ஒரு அரசின் திட்டங்கள் மக்களுக்கு சுலபமாக சென்றடைய வேண்டும், அதைத்தான் ஒரு மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். எனவே அதை நம்முடைய தொகுதியிலே எந்தவித சிரமம் இல்லாமல் மக்கள் பெறுகின்ற வகையிலே அந்த வழிவகையை ஏற்படுத்தியிருக்கின்றோம். அதே போன்று பல்வேறு திட்டங்கள், மக்களுக்கு குடிநீர் வழங்குகிற திட்டம் என்று சொன்னால், முழுமையான அளவுக்கு பழைய குடிநீர் தொட்டி ஒரு ப்ரெஷர் ஹை லெவல் இல்லாததன் காரணமாக டெய்ல் எண்டுக்கு தண்ணீர் செல்ல முடியாத ஒரு நிலை. எனவே ஒரு உயர்மட்ட நீர்த்தேக்க தொட்டி அமைக்க வேண்டும் என்று அம்மாவின் கவனத்திற்கு சென்றவுடன் அம்மாவும் 18 கோடி ரூபாய் செலவு செய்து அந்த தொட்டி அமைத்து கொடுத்து, பைப் அமைத்து கொடுத்ததன் காரணமாக அதனால் இப்பொழுது டெய்ல் எண்டுக்கு கூட குடி தண்ணீர் செல்லுகின்ற ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. மழைக்காலத்திலே மக்கள் பாதிக்கப்பட்ட போது அம்மா அவர்கள் 3 நடவடிக்கைகள், மீட்பு நடவடிக்கை, மறுவாழ்வு நடவடிக்கை, நிவாரண நடவடிக்கை, இந்த 3 நடவடிக்கைகளையும் போர்க்கால அடிப்படையிலே அம்மா அவர்கள் எடுத்ததன் காரணமாக மக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். தொகுதியிலே பாரபட்சம் இல்லாமல் அனைவருமே 5,000 ரூபாய் அவர்கள் மழைக்கால நிவாரணமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சிறு வியாபாரிகள் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதற்காக அவர்களுக்கு நலிந்த அந்த வியாபாரிகளுக்கு 5,000 ரூபாய் வட்டி இல்லாத கடனும் நம்முடைய வங்கியின் மூலமாக கொடுக்கப்பட்டது. இது போன்ற நேரடியாக எண்ணற்ற திட்டங்கள் மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே அம்மாவுடைய ஆட்சியிலே மக்கள் பெற்றதனால் மக்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. அந்த 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். பதவி வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. பதவி வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் தேவன். உங்களில் ஒருவனாக, உங்களோடு ஒருவனாக உள்ள எனக்கு, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உள்ள எனக்கு மீண்டும் அந்த அரிய வாய்ப்பை நல்குங்கள். சேவை செய்வதற்கு நன்றி, வணக்கம்.